இந்த மண்ணில் தான் இவ்வளோ இருக்கா அப்படின்னா ஆமாம், இதுதான் பௌதிகன்னு சொன்னாங்க. மண்ணே வள்ளலார் சொன்னார், அழகாக சொன்னார். இந்த உடல் பௌதிகம் என்று சொல்லுகின்ற மண்ணினாலும் ரசாயனம் என்று சொல்லக்கூடிய நீரினாலும் ஆனது இந்த உடம்பு. அதனால் பௌதிகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினீங்கன்னா இந்த உடம்பு ரசாயனமாக மாற்றமடையும். ரசாயனத்தை ஒரு ரசாயனம் இன்னொரு ரசாயனம் சேர்ந்தால் வேறொரு ரசாயனமாக மாறும். உடல் மாற்றம் அடையும். மண்ணில் சிறந்த மண் எந்த மண் நினைக்கிறீங்க? செம்மண் அப்படின்னு சொன்னால் அதில் செம்பு சத்து அதிகம், அதாவது கொஞ்சம் வீரத்தன்மை அதிகமாக இருக்கும். எதையுமே ஆலோசிக்காமல் உடனடியாக முடிவெடுக்க முடியும். காப்பரை அந்த வேலையை செய்யும், நிதானமே இல்லை. அதில் விளையிறத சாப்பிட்டோம்னா அவ்வளோ வேகமாக நம்முடைய மனம் வேலை செய்யும். இதே கருப்பு மண் விளையுது, இன்னும் அதை விட வேகம், இரும்பு கணக்காக இருக்கும். கருப்பு மலையில் விளையிறது. நீங்கள் யாராவது சபரிமலைக்கு போனது உண்டா? யாரும் சபரிமலைக்கு போகலையா? போயிருக்கீங்களா? கரிமலை ஏற்றம் மலையே எப்படி இருக்கும்? கண்ணங்கரியான்னு இருக்கும். அதை மாதிரி மலையில் விளையிற பொருளை சாப்பிட்டா மனமும் உடம்பும் எப்படி இருக்கும்? இரும்பு மாதிரி இருக்கும். ஒரு மலைவாழ் மக்களை கூட 90 கிலோ 100 கிலோவில் பார்க்கவே முடியாது. இல்லை 45 35 65 55 தான் இருப்பான் பார்த்தா. ஆனால் வலுவான ஆளாக இருப்பாங்க. ஏன்? அந்த பூமியில் விளையக்கூடிய உணவுகள் அப்படி. என்னென்ன உணவு? திணை, சாமை, வரகு எங்கே விளையுது? மலையில் விளையுது. அந்த உணவுகளை நாம் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி வந்தாச்சு, நம்முடைய மளிகை கடைகளில் இருக்குது. வரகு, சாமை, தினை, கம்பு, கேழ்வரகு எல்லாம் நம்ம உணவாக எடுக்கணும். அது என்னமோ கேவலம்னு நினைக்கிறோம். எந்நேரமும் அரிசி உணவு. காலையில் இட்லி, மதியானம் சோறு, ராத்திரிக்கு தோசை. என்னது? அரிசி தானே. எனக்கு இவ்வளோ சோறு இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. சரி தூங்கு, சாப்பிடு, யார் வேணான்னு சொன்னது? சோறதே பெரும் பேரனை எண்ணினேன் வள்ளலார் எழுதுகிறார். சோற்றிலே விருப்பம் சூழ்ந்தது எழுதுகிறார். சோற்றில் விருப்பம் சூழக்கூடாது. கொஞ்சமாக இந்த சோறு தான் சாப்பிட்ணுன்னு எழுதுகிறார். ஏன்னா சாகாதவனுக்காக எழுதினார். இதெல்லாம் செத்து போகிறவங்களுக்காக அவர் எழுதலை. நம்ம எதோ வேணாலும் சாப்பிடலாம், இல்லைங்களா? அதனால் புன்செய் விளைவுகள் தான் கூடும். புன்செய் விளைவு தான் நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும். தண்ணி நிற்கிறதுல விளையிறத சாப்பிட